நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லோரும் ஸ்தோத்திரிங்க. அவர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் ஸ்தோத்திரிங்க. எவ்வளவோ நன்மைகள் ஆண்டவரே. ஜீவனை கொடுத்த அன்பு ஆண்டவரே. அந்த ஜீவனை காத்த அன்பிற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த மன்னிப்பை எங்களுக்கு அளித்த அந்த மகா பெரிய அன்பிற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மாபெரும் அன்பிற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி நன்றி. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி அப்பா. நன்றி நன்றி ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி நன்றி ஆண்டவரே. எங்கள் சிறு வயது தொடங்கின நாள் முதல் எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் நம்பிக்கையும் ஆண்டவரே, எங்கள் கேடகமும் எங்கள் துருகமுமானவரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரைக்கும் எங்களை வெட்கப்படுத்தாத என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கையை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அவர் மேல் வைத்த நம்பிக்கை ஆண்டவரே, அது பெரியது. அந்த நம்பிக்கையினால் நாங்கள் வாழ்வு பெற்றதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தேவன் மேல் உள்ள அந்த நம்பிக்கை ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 அப்பா. மகிமை வாய்ந்த எங்கள் தெய்வத்தை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, பயப்படாதே என்று சொன்ன என் தேவனுடைய வார்த்தைகளுக்காக நன்றி நன்றி. எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொன்ன அந்த மகிமையுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. வியாதியை விலக்கின அந்த மகிமையுள்ள என் தெய்வத்திற்காக ஸ்தோத்தரிக்கிறோம், தெய்வத்தை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அதிசயமான அந்த கல்வாரி ஆண்டவரே, சிலுவையிலே மரித்து எங்களுக்காக இன்றும் உலாவிக்கொண்டு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிற என் ஆண்டவருடைய மகிமைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் தந்த இந்த வாழ்க்கைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் தந்த ஆண்டவரே இந்த வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம், நீர் தந்த மகிமைக்காக ஸ்தோத்திரம், நீர் தந்த அபிஷேகத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் தந்த பலத்திற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் தந்த சமாதானத்திற்காக ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலே நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையிலே ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சத்தியத்தை அறியும்படி அவருடைய கண்களை திறந்தருள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க சுகப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் உங்க பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நாம் தேவனை துதித்து பாடல்களை பாடப் போகிறோம். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். அவர் மேல் வைத்த அந்த நம்பிக்கை நம்மை வாழ வைக்கும். ஹல்லேலூயா. அந்த வாழ வைக்கும் தெய்வத்தை நாம் ஸ்தோத்தரித்து நாம் இந்த பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடப் போகிறோம். ஹல்லேலூயா.
பயப்படாதே, பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவன் நம்மை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவன் நம்மை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே, பயப்படாதே. அதிசய கல்வாரி சிலுவையிலே
கைவிடாது. அந்த நம்பிக்கையின் தேவனை நாம் உயர்த்தி இந்த பாடலை நாம் பாடப் போகிறோம். அமர்ந்து காத்திருப்பேன் எங்கள் அப்பாவின் சமூகத்திலே. அப்படி காத்திருக்கும் பொழுது அந்த நம்பிக்கை மென்மேலும் அதிகரிக்க நம்மை செய்கிறது. இந்த பாடலை நாம் உற்சாகமாக பாடப் போகிறோம். அமர்ந்து காத்திருப்பேன் என் அப்பாவின் சமூகத்திலே. அவர் பேச நான் கேட்பேன், நான் பேச அவர் கேட்பார் என்ற மகிமையுள்ள இந்த பாடலை நாம் உயர்த்தி பாடப் போகிறோம். எங்கள் அப்பாவின் சமூகத்திலே
கர்த்தருக்கே காத்திரு, அவர் அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். கர்த்தருக்கே நீங்க காத்திருக்கணும். ஜெபிப்பது மாத்திரமல்ல, வேதங்களை வாசிப்பது மிக முக்கியம் என்று வேதம் சொல்கிறது. வேதத்தை கேளாதபடி தன்னுடைய செவியை விலக்கிறவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது என்று நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் பேச நாம் கேட்கணும். அதுதான் ஜெப நேரம் என்று வேதம் சொல்கிறது. வேதத்தை வாசிக்கவும் அதை கற்றுக்கொள்ளவும் அதன்படி நாம் நடக்கவும் வாஞ்சிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய இதய விருப்பம். நாம் டாக்டர் கிட்ட நாங்க போகும் பொழுது நாம பேசணும், டாக்டரும் பேசுவாரு. நாம மட்டும் அங்க ஏதாவது நாம் சொல்லிட்டு வரும் பொழுது அவர் பேசினாதான் நம்ம வியாதி சுகமாகும். நம்ம மட்டும் பேச முடியுமா? வேதத்தையே வாசிக்கணும், ஜெபமும் பண்ணணும். அதுதான் ஜெப நேரம். இந்த அடியை மாத்திரம் நாம் பாட போறோம். ஊட்டிடுவேன் பாரங்களை தேற்றிடும் நேசரிடம், ஊற்றிடுவேன் பாரங்களை தேற்றிடும் நேசரிடம், துடைத்திடுவார் கண்ணீரை மகிழ்ந்து நான் துதித்திடுவேன், அவர் பேச நான் கேட்பேன், என் ஜெப நேரம் நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜெப நேரம். அல்லேலூயா. அருமையான பாடலுக்காக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா. நன்றியோடு போய் துதிக்கிறோம் அப்பா. நம்பிக்கைக்கு உரியவரே ஆண்டவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் வசனம் நாங்க சத்தியம். அவருடைய வேதத்தை நம்பி வாசிக்க வேண்டும். நம்பிக்கையாக அவரை பின்பற்றும் பொழுது அவர் எல்லாவற்றையும் அவர் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நாம் இந்த பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக நாம் பாடப் போகிறோம். விசுவாச அறிக்கையிட்டு பாடலை பாடுவோம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, சொந்த ஆட்களை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்துவிட்டேன். சொந்த ஆட்களை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்துவிட்டேன். வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தையானே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வார்த்தையெல்லாம் வார்த்தையானே. பாதைக்கு தீபம், வேலைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது, உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உள்ளமெல்லாம் உள்ளமெல்லாம் மகிழ்ந்து
அது நலம் பெறும். எலும்புகள் உரம் பெறும், என் உடலும் அது நலம் பெறும். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே. நாம் அப்படியே எழுந்து நின்று அவரை ஆராதிப்போம். புயலின் நடுவிலே பக்தன் பவுல் வார்த்தை வந்ததால் திடக் கொண்டான். கைதியாக கப்பல் ஏறி கேப்டனாக செயல்பட்டார். கைதியாக கப்பல் ஏறி கேப்டனாக செயல்பட்டார். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது, உந்தன் அருள்வாக்கு. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது, உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு போய் துதிக்கிறோம் அப்பா. உம்மை நம்புகின்ற மனிதர்களை உங்க அன்பு சூழ்ந்து கொண்டிருக்கிறதப்பா. உங்க அன்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க அன்புக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தை தருகின்றது சொன்னீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு தந்தீரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி நன்றி ஆண்டவரே. உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் அதை நம்புவதா. உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் அதை நம்புவதா. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது, உந்தன் அருள்வாக்கு. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது, உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் நம்பிக்கைக்கு உரிய தெய்வத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அவருடைய அன்பு, அவரை நம்புகின்ற மனிதர்களை எல்லாம் அவருடைய அன்பு அப்படியே சூழ்ந்து கொள்ளும். ஆமா. அவருடைய அன்பு நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தாவே பயம் நம்மை விட்டு ஓடிவிடும். வேதம் சொல்கிறது அந்த அன்பு, அந்த பரிபூரணமான அன்பு நம்மிடத்திலே வரும் பொழுது அந்த பயம் ஒதுங்கிக் கொள்கிறது. எதை குறித்தும் நாம் பயப்படவே தேவையில்லை. அவருடைய அன்பு நம்மை காப்பாற்றும். அந்த அன்பு, அந்த பாவியான ஒரு ஸ்திரீ அவருடைய பாதங்களை அப்படியே முத்தமிடும் பொழுது அவர் சொல்கிற வசனம் லூக்கா புஸ்தகத்திலே
இவள் என் மேல் அன்பு கூர்ந்தபடியினால் இவருடைய எல்லா பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன். அந்த பாவங்களை மன்னிக்கக்கூடிய அந்த அன்பு என் ஆண்டவராகிய என் கர்த்தரிடத்தில் உள்ளது. அவரிடத்திலே அன்பு, அந்த அன்பு நாம் அவரை நோக்கி நாம் கேட்க போகிறோம். ஆண்டவரே, உங்க அன்புதான்ப்பா எங்களுக்கு தேவை. இந்த உலகத்திலே பணம், பொருள் எல்லாவற்றையும் விட மேலான அவருடைய அன்பு எங்களுக்கு போதும்பா. அந்த அன்பு எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா. நாம் இந்த பாடலை நாம் பாடப் போகிறோம். எல்லோரும் பாடுங்கள் நம்பிக்கையாக. அவரை பார்த்து, யாரையும் பார்த்து விட்டாம், அவரை நோக்கி பாருங்க. அவருடைய கரத்தில் தான் இந்த வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, பேரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு, பேரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என்னையும் அபிஷேகித்த அன்பு, என்னை அதிசயமாய் நடத்தி வந்த அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என்னையும் நினைத்த அன்பு, என்னை கைவிடாமல் நடத்திய அன்பு,
கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, ஊழியத்தை கொடுத்த அன்பு, என்னை ஊழியனாய் மாற்றின அன்பு, ஊழியத்தை கொடுத்த அன்பு, ஊழியனாய் மாற்றின அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிடாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என்னையும் அபிஷேகித்த அன்பு, அதிசயமாய் நடத்தி வந்த அன்பு, சொல். கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிடாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, இங்க சொல்லுங்க, அல்ல அல்ல அந்த அன்பு தாங்க பெரியது. உலகத்திலே ஒரு பெரிய காரியம்னா என் ஆண்டவருடைய அன்பு. அந்த அன்பு மாறவே மாறாது. மனிதனுடைய அன்பு மாறும், மனைவியுடைய அன்பு மாறும், கணவனுடைய அன்பு மாறும். அவருடைய அன்பு ஒரு காலமும் அது மாறாத அன்பு, இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, பாவங்களை மன்னித்த அன்பு, பரிசுத்தமாய் மாற்றின அன்பு,
நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. கிருபை நிறைந்தவரே நன்றி. அற்புதமானவரே, அதிசயமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்புக்காக நன்றி சொல்லுகிறோம், உம்முடைய அன்புக்காக நன்றி சொல்லுகிறோம். எல்லாரும் இந்த பாடலுக்கு ஏற்றபடியே இயேசுவே உங்க அன்புக்காக நன்றி சொல்லுகிறோம். விலையேற பெற்ற அன்புக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நம்முடைய மகிமையான அன்புக்காக நன்றி சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. உம்முடைய அன்புக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க வாய்த்திருந்து. தேவனே உங்க அன்புக்காக நன்றி, உங்க தயவுக்காக நன்றி, உங்க இரக்கத்துக்காக நன்றி இயேசுவே நன்றி. எல்லாரும் வாய்களை திறந்து அவருடைய அன்பின் ஆழம் நீளம் அகலம், அவருடைய அன்பின் ஆழம் நீளம் அகலம் எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமாக. அவருடைய அன்பின் ஆழத்துக்காக, நீளத்துக்காக, அகலத்துக்காக தேவனே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. Thank you Lord, thank you Jesus, thank you Lord, thank you Jesus. புரபதன சாந்தன மரியாந்தனமா. எல்லாரும் அமைதியா இருக்க கூடாது. கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறீங்க. ஆலயம் என்பதே தேவனை துதிக்கிற இடம். அவரை துதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். மகிமை நிறைந்தவரை துதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். உரபதன ரகடன ரபகடன ரபகடன ரகட ஷபதன ரகடன மகடன ரபகடனமா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உங்க அன்பின் ஆழம் நீளம் அகலத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தினீரே, உங்க அன்புக்காக நன்றி, உங்க அன்புக்காக நன்றி இயேசுவே. அன்புக்காக நன்றி, உங்க திவ்ய அன்புக்காக நன்றி இயேசுவே. நன்றி நன்றி ராஜா, உங்க அன்புக்காக நன்றி, உங்க இரக்கத்துக்காக நன்றி. சொல்லுங்க, அன்புக்காக நன்றி. நன்றியோடு மை துதிக்கிறப்பா. உங்க அன்புக்காக நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. ரோமர் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் நமக்கு அறிந்து கர்த்தருக்கு 2 நன்றி சொல்லுவோம். அவருடைய அன்பை குறித்து பாடினோம். ஒரு பெரிய வெற்றி எங்க இருக்கு தெரியுமா? அவருடைய அன்பினால தான். நம்மில் அன்பு கூறுவதாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறோம். கர்த்தருடைய அன்பின் ஆழம் நீளம் அகலம் இன்னதென்று அறியன்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. நம்ம ஜெபம் எல்லாம் எப்பொழுதும் தேவையை சுத்தித்தானே வருது. ஆனா பவுல் என்ன ஜெபிக்கிறாரு? கிறிஸ்துவுடைய அன்பின் ஆழத்தையும் நீளத்தையும் அகலத்தையும் நம்ம என்ன செய்யணுமா? அறியணும், அறியணும். ஏன்னா அந்த அன்பு தான் நம்மளை கொண்டு போகுது. ரோமர் 5 அவருடைய அன்பின் வல்லமையை கொஞ்சம் நினைச்சு அப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? 5ஆம் வசனம், ரோமர் 5:5 நான் வாசிக்கிறேன். ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை, ஆமென் ஆமென். கர்த்தருடைய அன்பை நம்ம எப்பயும் தியானிக்கணும். நமக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் தேவைக்காக ஜெபிங்க, பிரச்சனைக்காக ஜெபிங்க. ஆனா இந்த ஜெபங்கள் எல்லாம் மங்கி வருது. ஏன்னா ஒரு பெரிய சத்தியத்தை நீங்க கற்றுக்கொள்ளுங்க. உபாகமத்தில் ஒரு வசனம் இப்படி இருக்கு: உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் பிழையாமுக்கு அவர் செவி கொடுக்க அமல். உன் தேவனாகிய கர்த்தர் திரும்ப சொல்றாரு, உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் அந்த சாபத்தை ஆசீர்வாதமா மாற்றினாரு. இப்ப நான் சாபம் உடையன்னு ஜெபிக்கிறேன், தப்பே இல்லை. ஆனா 99%
நான் அப்படி ஜெபிக்கிறத விட தேவ அன்பு எனக்குள்ள வந்துட்டேனா, அந்த தெய்வீக அன்பு வரும்போது சொல்லுது, அன்பு கூர்ந்தபடியால் அவர் சபிக்க இந்த சாபத்துக்கு செவி கொடுக்கவே இல்லையா. அப்ப எது ஜெயிக்குது தெரியுமா? அன்புல தான். பைபிள்ல சொல்லுது, அவருடைய அன்புடைய ஆழம். நம்ம ஜெபம் பண்ணணும், உங்க அன்பினால நிரப்புங்க. அது ஒண்ணு வந்துட்டுன்னா எல்லாம் சரியாயிரும். இந்த தீர்க்க தரிசனம் அந்நிய பாஷையில நம்ம பேசுறோம் இல்ல, கர்த்தர் சொல்றாரு அன்பு இல்லைன்னா அது ஒண்ணுமே இல்லை. அப்ப நம்ம இப்ப ஜெபிக்க போற ஆண்டவரே, அந்த அன்பை எங்கள் மேல ஊற்றணும் டாடி. அந்த அன்பை என்ன செய்யாதான், அந்த நம்பிக்கைய வெட்கப்படுத்தாது. எந்த நம்பிக்கை? ஒரு 3 ஜெப குறிப்படிக்கு பண்ணுவோம் வேகமாக. என்ன நம்பிக்கை? 2ஆம் வசனம் வாசிங்க, சத்தமா வாசிக்கலாமா? தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. நம்ம தேவ பிரசன்னத்தை பார்க்க போறோம். ஏற்கனவே நமக்கு கர்த்தர்கிட்ட சமாதானம் கிடைச்சிட்டு திரும்ப அந்த மகிமையை நம்ம பார்க்க போறோம். அந்த பார்க்கிற இடையில அந்த பார்க்கணும் சொல்லி நம்ம போயிட்டு இருக்கும் போது ஒரு உபத்திரம் வருது. 3ஆம் வசனத்துல அந்த உபத்திரம் வருது. எதுக்கு உபத்திரம் வருது? மகிமையை பார்க்க கூடாதபடி, பிரசன்னத்தை பார்க்க கூடாதபடி ஒரு உபத்திரம் வருது. ஆமென். அந்த உபத்திரம் வரும்போது, உபத்திரத்துல 4ஆம் வசனம் மேன்மை பாராட்டுகிறோம். அந்த உபத்திரத்துல கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏன் தெரியுமா? நம்ம அந்த மகிமை ஊற்றப்பட்டிருக்கிறபடியால், உபத்திரத்திலும் கர்த்தரை நேசிக்கிற, உபத்திரத்திலும் ஆண்டவருக்கு அப்படியே ஜீவிக்கிற, அவருக்காய் வாழுகிற ஒரு அன்பு எனக்குள்ள இருக்கிறதுனால அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென். முதலாவது நம்ம ஜெபிக்கலாம். அவருடைய அன்பு, ஆவியானவரே மேல, என் சபை மேல உங்க அன்பு ஊற்றுங்க டாடி. இந்த பிரச்சனைகள் வந்தா, உபத்திரங்கள் வந்தா ஒருத்தரும் சபையை விட்டு கர்த்தரை விட்டு போக மாட்டாங்க. அவங்க எது தேவ அன்பு. நான் பிரசன்னத்தை பார்க்கணும், நான் வல்லமையா பார்க்கணும். ஜெபிங்க. நல்ல ஜெபிக்கிற சகோதரிகள் ஜெபத்தை நடத்துங்க. நல்ல ஜெபத்தை நடத்துங்க. வாயை திறந்து நடத்துங்க. ஆவியானவரே, கிறிஸ்துவின் அன்பை ஊற்றுவீராக. ஆவியானவரே, கிறிஸ்து இயேசுவின் அன்பை ஊற்றுவீராக. ஆவியானவரே, உங்க அன்பை ஊற்றுவீராக. ஆவியானவரே, கிறிஸ்து இயேசுவின் அன்பை ஊற்றுவீராக. அப்படி சொல்லுங்க. என் மேல ஊற்றுங்கப்பா, சபை மேல ஊற்றுங்க டாடி, விசுவாசிகள் மேல ஊற்றுங்க. ஆவியானவரே ஊற்றுங்க. ஜெபிங்க, ஜெபிங்க, வாயை திறந்து ஜெபிங்க, வாயை திறந்து. ஆவியானவரை ஊற்றுங்க, பரிசுத்த ஆவியானவரை ஊற்றுங்க. ஆமென். அப்ப 2வது, இந்த அன்பு நம்மளை முதலாவது வெட்கப்படுத்தாது. அந்த கிறிஸ்து இயேசுவின் அன்பை விட்டு என்னை, அப்ப அந்த எதுக்கு நம்ம ஜெபிக்கணும்னா, சபை மேல ஆவியின் அன்பு ஊற்றப்படட்டும், கிறிஸ்துவுடைய அன்பு ஊற்றப்படட்டும், ஆவியானுடைய அன்பு ஊற்றப்படட்டும். கடந்த வருஷத்துல ஆண்டு எனக்கு 2 ஜெபம் சொன்னாரு. திடீர்னு இதை கொஞ்சம் பண்ணு, அன்பை ஊற்றணும். ரோமர் 5:5 கிறிஸ்துவின் அன்பு ஊற்றப்படட்டும். 2வது, ஆளுகை செய்யுங்கப்பா, ஆளுகை செய்யுங்க. ஒவ்வொரு விசுவாசி நீங்க ஆளுகை செய்யுங்க. ஸ்டப்பனா வர்றாங்க, நீங்க ஆளுகை செய்யுங்க ஆவியானவரே. கோபமா வர்றாங்க, நீங்க ஆளுகை செய்யுங்க ஆவியானவரே. அமைதியா இருந்தா உங்க ஜெபத்தை யாரு தேவதூதர் கொண்டு போவது? சொல்லுங்க. ஆவியானவரே, அன்பை ஊற்றுங்க, அன்பை ஊற்றுங்க, தெய்வீக அன்பை ஊற்றுங்க. அப்பா, எங்க விசுவாசிகள் மேல அப்பா உங்க அன்பை ஊற்றப்படட்டும். கிறிஸ்து இயேசுவின் அன்பு ஊற்றப்படட்டும். அப்பா ஊற்றுங்க ஆண்டவரே. ஆளுகை செய்யுங்க. ஸ்டபனா இருக்கிறவங்க,
சொல்லுங்க, ஆவியானவரை ஆளுகை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரை ஆளுகை செய்யுங்க. ஆவியானவரை ஆளுகை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரை ஆளுகை செய்யுங்க. ஆவியானவரை ஆளுகை செய்யுங்க. ஆவியானவரை ஆளுகை செய்யுங்க. ஆவியானவரை ஆளுகை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரை ஆளுகை செய்யுங்க. ஆளுகை செய்யுங்க. சதனமனரப சாந்தனம. அடுத்தது, இப்படியான ஜெபங்களை செய்ய பழகுங்க. ரொம்ப கத்தணும் அவசியம் இல்லை. அப்படியே உங்க அன்பு ஊற்றுங்க ஆண்டவரே. என் கணவர் மேல உங்க அன்பு ஊற்றுங்க ஆண்டவரே. என் மனைவி மேல உங்க அன்பு ஊற்றுங்கப்பா. என் பிள்ளைகள் மேல அன்பு ஊற்றுங்கப்பா. எல்லாம் நடந்துரும். கர்த்தருடைய அன்பு ஊற்றப்படும் போது ஒரு மனுஷன் மாற்றப்படுகிறார். அந்த அன்பு தான் ஜெயம் செய்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். சரி, அடுத்தது சொல்லுது இந்த அன்புடைய வல்லமை. ஆமென். இதெல்லாம் நினைச்சு வரல, ஒரு நல்ல ஜெபத்தை பண்ணுவோம். ஆமென். அடுத்தது 6ஆம் வசனம் என்ன சொல்லுது? அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரர்கள் மரித்து நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால நம்மேல் வைத்த அன்பை விளங்க. 3 காரியம் இங்க இருக்கு. 3 காரியம் அன்பை எப்படி விளங்க பண்ணினா தெரியுமா? முதலாவது, நம்ம பலனற்று இருந்தோம். நம்மளால ஜெயிக்க முடியல. நம்மளால பரிசுத்தமா இருக்க முடியல. பழி செலுத்தி 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 தோத்துட்டாங்க. யாராலையும் ஜெயம் பெற்று எழும்பி நிக்க முடியல. ஆனா கர்த்தருடைய கல்வாரி சிலுவையினால ஒரு புதிய பலனை கர்த்தர் தந்தாரு. அல்லேலூயா. அவருடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினார்? நாம் பலனற்ற நேரத்தில் ஆமென் பரிசுத்தமாய் வாழ, தேவனுக்காய் நிக்க எனக்கு பலனே இல்லை. ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? எனக்கு பலன் இல்லாத போது ஜெபிங்க. கைகள் உயர்த்தி, எனக்கு பலன் இல்லாத போது ஆண்டவரே அன்பு. எப்பொழுது அன்பு வந்துச்சு? உங்களுக்கு பலன் இருக்கு, பணம் இருக்கு, நான் சாதிச்சிடுவேன், சபையை மேல கொண்டு வந்துடுவேன். இல்ல, பலன் இல்லாத போது ஒத்துக்கொள்ளுங்க, ஒத்துக்கொள்ளுங்க, ஒத்துக்கொள்ளுங்க. ஏன் பலவீனத்தில் உங்க பலன் பூர்ணமா விளங்கணும்ப்பா. இந்த சபையை நடத்த எங்களுக்கு பலன் இல்லை. இந்த சபையை அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லை. எங்களுக்கு நல்லா தெரியுது ஆண்டவரே, எங்களுக்கு பலன் இல்லை. நல்லா தெரியுதப்பா. பலன் இல்லை, பலன் இல்லை. பலன் இல்லாத நேரத்தில், பலன் இல்லாத நேரத்தில் ஆண்டவர் அன்பு காட்டுனீங்களே அப்பா. நாங்க ஜெயிக்க முடியாது, நான் ஜெயிக்க முடியாது. யாரையும் பார்க்காதீங்க, நல்ல வாயை திறந்து அன்பு அன்பு. ஆண்டவரே, பலன் இல்லாத நேரத்தில், பலன் குன்றி போன நேரத்தில் ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஆண்டவரே, நாங்க நிக்க முடியாத நேரத்தில், இத்தனை திரளான பிரச்சனைக்கு முன்பாக எப்படி நிற்பேன் என்று தடுமாறின நேரத்தில் எங்க மேல நீங்க அன்பு வைத்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா. உங்க அன்புக்காக நன்றி, உங்க அன்புக்காக நன்றி. நாங்க ஒத்துக்கொள்றப்பா. கடவுளை அடைய பலன் இல்லாத நேரத்தில், கடவுளை பார்க்க பலன் இல்லாத நேரத்தில் எங்களை நேசித்த அன்புக்காக நன்றி, நன்றி. அடுத்த ஒரு வசனம் இப்படி நல்லா நிறுத்தி நிறுத்தி ஜெபம் பண்ணுங்க. கண்ணை திறந்து பார்த்து பைபிளை பாருங்க, பார்த்து அப்படி ஜெபிங்க. அவருடைய அன்பு யாராவது இங்க சொல்ல முடியுமா? உங்க பலத்தினால தான் நிக்கிறீங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஏதாகிலும் எங்களால் ஆகும் என்று சொல்லி நாங்கள் நினைப்பதுக்கு கூட எங்களால் தகுதியானவள் அல்ல. நம்ம நிக்க பார்த்தோம், பலன் இல்லை. கர்த்தர் அன்பு கூர்ந்து நிக்க வைத்தார். ஆமென். அதுதான் அன்பு. இந்த இடத்துல எப்பயாவது நம்ம நான் இருக்கிற, நான் செஞ்சிடுவேன் சொன்னீங்கன்னா கிருபை வேலை செய்யவே செய்யாது. நான் இல்லைன்னா ஒன்னும் இல்லை சொல்லி விட்டு போனீங்கன்னா கிருபை வேலை செய்யவே செய்யாது. ஏன்னா பைபிள்ல
ஒரு பலவீனத்துல தான் ஒரு மனுஷனுக்கு கிருபை தர்றாரு. எப்பன்னா ஒரு ஸ்டபனா இருக்கிறோமோ அன்னைக்கு நம்ம தோத்துட்டோன்னு நினைங்க. எப்ப தாழ்த்துக்கிறோமோ அன்னைக்கு நம்ம ஜெயிக்க ஆரம்பிக்கிறோம். அல்லேலூயா. அடுத்தது அவருடைய அன்பு எப்படி விளங்க பண்ணினாராம்? நாம் யாராயிருக்கையில், 8ஆம் வசனம், பாவியாயிருக்கையில அவர் அன்பை வெளி பண்ணினார். எப்படி நம்ம பாவம் செய்த போது அன்பினால் நம்மை அணைத்து திரும்ப கட்டி எழுப்பி உயர்த்தினாரோ, அந்த அன்பு இந்த உலகத்துக்கு வருமானால், அந்த அன்பை மக்கள் ருசி பார்ப்பானால் பாவிகள் பரிசுத்தவானாய் மாறுவார்கள். பாவிகள் கர்த்தரதனை சேருவாங்க. அன்பு என்ற வார்த்தைய அடிக்கடி வாயில சொல்லுங்க. கர்த்தாவே உங்க அன்பினால் நிரப்புங்க. உங்க அன்புக்காக நன்றி டாடி. நாங்கள் பாவம் செய்த போது கூட சிலுவையிலே அறையப்பட வேண்டியது நாங்கள், மரிக்க வேண்டியது நாங்கள், மரித்து விடாதபடி, ஆண்டவரை அழிஞ்சு விடாதபடி எங்களை மீட்டெடுத்து இரத்தத்தினால் ஆண்டவரை கழுவி எங்க மேல அன்பு வைத்து எங்களை பரிசுத்தமாய் மாற்றிய அன்பின் ஆழத்துக்காக, அன்பின் நீளத்துக்காக, அன்பின் அகலத்துக்காக நன்றி சொல்லுங்க. அன்புக்காக நன்றி. நான் பாவியா இருக்கையிலப்பா, நான் பாவியா இருக்கையிலப்பா நீங்க என்ன நேசித்தீங்களே, உமக்கு நன்றி. நம்ம செஞ்ச பாவத்துக்கு எவ்வளோ தண்டனை வந்திருக்கணும், நம்ம செஞ்ச பாவத்துக்கு எவ்வளோ சாபம் வந்திருக்கணும். ஆனா அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்ட போது அவர் நம்மை மன்னித்து இரத்தத்தினால் கழுவினது உங்க ஜெபம் அல்ல, ஏன் ஜெபம் அல்ல, அவர் நம்மேல் வைத்த அன்பு. ஆமே. அல்ல அல்ல குறையாது முடியாத அன்பு இயேசுவே, இணையில்லாத அன்பு, அல்ல அல்ல குறையாத வசனம். அவருடைய அன்பிடைய வல்லமையை பாருங்க. 10ஆம் வசனம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினால அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. சத்துருவாயிருக்கையில அவர் அன்பு கூர்ந்தார். இந்த ஜெபம் ஒரு பெரிய வல்லமையாய் மாறி கடவுளுக்கு சத்துருவாய் இருக்கிறவர்கள், கிறிஸ்தவத்தை எதிர்க்கிறவர்கள் மேல அப்பாவுடைய அன்பு இறங்கணும். அந்த அன்பு மட்டும் இறங்கினா நம்ம எந்த இடத்துல போய் நிக்க தேவையில்லை, நம்ம போராட தேவையில்லை. கிறிஸ்து இயேசுவின் அன்பு அந்த சத்துருக்களை கிறிஸ்துவின் நண்பனாய் மாற்றிவிடும். ஆமென். ஆண்டவருக்கு சத்துருவாக, சபையில ஜெபத்துக்கு சத்துருவாக, கர்த்தருடைய ஊழியத்துக்கு சத்துருவாக எத்தனையோ பேர் இருக்கலாம். தேவனுக்கே சத்துருவா இருக்கலாம். அவங்க எல்லாரும் மேலும் கிறிஸ்துவின் அன்பு ஊற்றப்பட ஒரு கடைசி ஜெபத்தை பண்ணுவோம். நல்ல வாய்களை திறந்து கடைசி ஜெபத்தை, ஆண்டவரே சத்துருவாயிருக்கையில, சத்துருவாயிருக்கையில ஆண்டவரே நீர் பாராட்டின அன்பு, ஆண்டவரே யாரெல்லாம் உம்மை விட்டு தூரம் போய், ஆண்டவரே உம்மை விட்டு விலகி போயிருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் மேலும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவின் அன்பு ஆண்டவரே எங்கள் மத்தியில் இறங்கி வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக.
சத்துருக்களாய் இருக்கிறவர்கள், கிறிஸ்தவத்துக்கு எதிரியாய் இருக்கிறவர்கள், திருச்சபையில் எத்தனையோ பேர் ஆண்டவரே உம்முடைய அன்பில் துண்டிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதம் செய்வீராக, ஒவ்வொருவரையும் நீர் ரட்சிப்பீராக, உங்க அன்பை விளங்க பண்ணுவீராக. எங்கள் இந்தியாவில், தமிழகத்தில் யாரெல்லாம் கிறிஸ்துவுக்கு சத்துருவா இருக்கிறார்களோ அவர்கள் மேல உங்க அன்பை விளங்க பண்ணுங்கப்பா, உங்க அன்பை விளங்க பண்ணுங்க ஆண்டவரே. Thank you Jesus. உங்க அன்புக்காக நன்றி. பரிசுத்த பிதா, தொடர்ந்து நீர் ஆசீர்வதித்து நடத்துவீராக. செந்தாமரை மருமகள் கார்த்திகா, ஆமென். நாளைக்கு டெலிவரி, கர்த்தர் நல்லமாய் சுகமாய் நல்ல டெலிவரி தரும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நம்ம சர்ச்சை சார்ந்த சில பிள்ளைகள் ஆமென் கர்ப்பமாயிருக்கிறார்கள். கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல சுக பிரசவத்தை தரும்படியாக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்ப்பத்தின் கனியை பாதுகாக்க ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் கூடவே இருப்பதாக. கர்த்தர் மகிமையாய் தொடுவீராக. கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை ஆண்டவரே தொடுபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், ஆமென். கடைசியாக நாம் சில அறிவித்தல்களை பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். சில நிமிடங்கள் நாம் தொடர்ச்சியாக அற்புதத்தை குறித்து பார்த்து வருகிறோம். கடந்த வாரத்தில் ஆண்டவர் பெதஸ்தா குளத்தண்டையில் இருந்த ஒருவனை அவர் நடக்க செய்தார். ஒரு நீண்ட நாள் எதிர்பார்ப்போடு இருந்த ஒரு மனுஷனுக்கு தேவன் அற்புதத்தை செய்து பின்னாடி நின்று முன்னாடி போக முடியாமல் இருக்கிறவன், நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று கேட்டபோது அவன் சொன்னதெல்லாம், எனக்கு முன்னாடி ஒருவன் போய்கொண்டிருக்கிறான், எனக்கு முன்னாடி ஒருத்தன் போயிட்டு இருக்கிறான். ஆனா கர்த்தர் ஒரு மனுஷனை முன்னாடி போக செய்ய முடியும். நீண்ட வருஷமாயிருக்கிற அந்த நிலையை மாற்ற முடியும் என்று அற்புதத்தை குறித்து பேசினோம். அற்புதத்தை நம்புகிறோம். தொடர்ந்தும் அவர் அற்புதங்களை செய்வார். எல்லாரும் சொல்லுங்கள், நான் இயேசு கிறிஸ்துவின் அற்புதத்தை நான் தொடர்ந்து நம்புகிறேன். ஏன் அற்புதத்தை நம்புகிறோம் என்று அறிக்கை செய்கிறோம் என்றால், இன்றைக்கு அநேக வேத பண்டிதர்கள் தான், அதாவது ரட்சிக்கப்படாதல் அல்ல, ரொம்ப வேதத்தை படித்தவர்கள், இன்னைய காலத்துல இந்த அற்புதங்கள் நடக்காது. யாரு? அதிகம் வேதத்தை படித்தவர்கள் சொல்லுகிற காரியம், அற்புதத்தின் காலங்கள் நின்று விட்டது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், இல்லை, அது நிற்கவில்லை. ஏன் நிற்கவில்லை? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். சில வேத பண்டிதர்கள் சீஷருடைய காலத்தோடு அற்புதங்கள் நின்று விட்டது, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று யாருக்கு சொன்னார்? சீஷர்களுக்கு தான் சொன்னார் என்று சொல்லுகிறார்கள். அப்ப நான் சொல்லுகிறேன், சீஷர்களோடும் இது நின்றுவிட முடியாது. ஏன்? அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? சீஷர்களுக்கு சொன்னார், சீஷர்கள் மாத்திரம்தான் அற்புதம் செய்ய முடியும், வேறு யாரும் அற்புதம் செய்ய முடியாது, அது நின்று விட்டது என்று சொல்வார்கள். ஆனால் 12 சீஷர்களை தவிர வேதாகமத்தில் இயேசுவின் சீஷர் இல்லாதவர்கள் அற்புதம் செய்திருக்கிறார்கள். அப்படி அற்புதங்கள் நின்றிருக்குமானால் பேதுருவோடு நின்றிருக்க வேண்டும். ஆமென். பேதுருவோடு அற்புதம் யோவானோடு நின்றிருக்க வேண்டும். பிலிப்பு இயேசு கிறிஸ்துவுடைய சீஷன் அல்ல. ஆமென். அதே மாதிரி நான் சொல்கிற பிலிப்பு யாரு? இந்த பந்து விசாரிக்கிற நேரத்தில் தெரிந்து கொண்டார்கள். ஸ்தேவான் பந்து விசாரிக்கிற தெரிந்து கொண்டார்கள். பவுல் அற்புதங்கள்
நிற்கவில்லை. நான் விசுவாசிக்கிறேன், வேதத்தில் உள்ள அதிசயங்களை என் கண்கள் காணும்படி கர்த்தரின் கண்களை திறப்பாராக. வேதத்தில் சொல்லப்படுகிற எல்லா அற்புதங்களும் அன்றைக்கு நடந்தது, இன்றைக்கும் நடக்கும், எப்பொழுதும் நடக்கும். அவர் அற்புதத்தின் தேவன், அவர் அற்புதம் செய்கிறவர், புதிய உறுப்புகளை தருகிறவர். அவருடைய தழும்புகளால் நான் இன்றைக்கும் சுகமாக முடியும். சுகத்தை அறிக்கை செய்து கொண்டே இருங்கள். வியாதியை வெறுத்து பேசுங்கள், சுகத்தை பெறுவீர்கள். ஆமென். இந்த நேரத்தில் ஒரு மகிமையான ஒரு அற்புதத்தை நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு புத்தகம் திருப்பிக் கொள்ளுங்கள், 8ஆம் அதிகாரம். மத்தேயு 8 முதலாம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். மத்தேயு புத்தகம் 8ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து. அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து கொண்டு, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சொஸ்தமாக்க உம்மாலே ஆகும் என்றான். உமக்கு சித்தமானால் என்னை சொஸ்தமாக்க உம்மாலே ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சொஸ்தமாகி என்றார். எனக்கு சித்தம் உண்டு, சொஸ்தமாகி என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுஸ்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ எல்லாருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு, ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்டபடியே காணிக்கையை செலுத்து என்றார். இங்கே நாம் பார்க்கும்போது ஒரு குஷ்டரோகி. வேதத்தில் பலவிதமான குஷ்டரோகிகள் சுகமாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு இடத்துல 10 குஷ்டரோகிகள் இயேசுவால் தொடப்படும் போது, இயேசு நீங்கள் ஆசாரியனுக்கு போய் காண்பீங்கள் சொல்லும் போது, போகிற வழியிலே அவர்கள் சுகமானார்கள். எத்தனையோ குஷ்டரோகிகளை ஆண்டவர் சுகமாக்கி இருக்கிறார். இன்னைக்கு குஷ்டரோகத்தை குறித்து பழைய ஏற்பாட்டில் சில காரியங்களை பார்க்க. ஆனால் இங்க அவனுடைய விசுவாச அறிக்கை என்ன? குஷ்டரோகம். இந்த குஷ்டரோகத்தில் இருக்கிறவன் சொல்றான், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சொஸ்தமாக்கும். உமக்கு சித்தமானால் என்னை சொஸ்தமாக்கும். இயேசு என்ன சொல்லுகிறார்? எனக்கு சித்தம் உண்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சொஸ்தமாகு. இந்த வார்த்தை என் உள்ளத்துல ரொம்ப இப்ப பதியுது. அவர் சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு. இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். இன்னொரு வார்த்தையில சொன்னால் அவருடைய சித்தம். ஆண்டவர் எதை விரும்புகிறார்? ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சொஸ்தமாக்கும் என்று நீங்கள் கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்றார், நீ வியாதியோடு இருப்பது எனக்கு சித்தம் இல்லை, நீ கஷ்டப்படுவது எனக்கு சித்தம் இல்லை. ஒருவேளை வியாதி கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அது தவறானது. நம்முடைய ஆண்டவர் வியாதியை கொடுப்பது இல்லை. நான் கடவுளை விட்டு விலகி போகும்போது சில பிசாசினால் சில வியாதி வரலாம்.
இப்ப உங்களுக்கு இருக்கிற வியாதி 99 பேரை பேயினால வரல, கண்டதை சாப்பிட்டதுனால வருது, சரியா தூங்காததுனால வருது, சரியா உடம்ப கவனித்து கொள்ளாததுனால வருது. ஆமென். அடுத்தது இந்த காலநிலைகள், இந்த குளிர். நேற்றெல்லாம் மத்தியானம் 2 மணிக்கு அந்த மாதிரி குளிர். ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த குளிரை கொஞ்சம் எடுங்கப்பா, எனக்காக இல்லை, ஏன்னா உங்களுக்காக தான். நாங்க குளிர்ல ஏசி போட்டு தூங்குறவங்க. அப்ப ஆண்டவரே குளிர் எடுங்க. இன்னொன்னு ஜெபம் பண்ண சொல்லக்கூடாது, இங்கேயே குளிர்னா அப்படி பேசியிருப்பீங்கல்ல, பேசியிருப்பீங்க நீங்க. அங்க என்ன பண்றது? எனக்கு பாதி பேரை காணோம், ஏன்னா மப்ளர் வாங்க போயிருக்கிறாங்க, பிளாங்கெட் வாங்க போயிருக்கிறாங்க. நாளைக்கு எஸ்தஜம் எப்படியோ தெரியாது. நல்ல கவனிங்க, எல்லாரும் அந்த ஒரு குளிர், ஒரு பெரிய குளிர். அதனால சிலருக்கு பலவீனங்கள் வருவது உண்டு. ஆனா நீங்க ஒண்ணு தெரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தருக்கு சித்தம் என்ன தெரியுமா? நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சுகமா இருக்கணும். சக்கரை வியாதி எப்படி வருது? கர்த்தர் சக்கரை வியாதி தர்றாரா? பிசாசு சக்கரை வியாதி தருவானா? சொல்லுங்களேன். சொல்லுங்க, எப்படி சக்கரை வியாதி? லட்ட பார்த்தா சாப்பிடுறது, ஜாங்கிரிய பார்த்தா விடுறது இல்ல, சோத்த பார்த்தா பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், எனக்கு முன்னாடி இன்னும் 10 நிமிடத்தில் நீ சமபூமியாய் மாறுவாய். எதுலையும் கண்ட்ரோல் இல்ல, எதுலையும் ஒரு கண்ட்ரோல் இல்ல. நல்லா தெரியுது, ராத்திரி சோறு சாப்பிட்டா சாதம் சாப்பிட்டா தெரியுது, நல்லா தெரியுது. வடைய நல்லா முழுங்குறது, வடைய அவன் 5 ரூபாய்க்கு 10 கொடுக்கறான் சொல்லி அவங்களும் முழுங்கிட்டு எனக்கும் வாங்கி கொடுக்கறது. நீயும் சாகு கொழுப்புல அதை புளிஞ்சா அப்படி அப்படி கொட்டுது எண்ணெய் கொட்டுது. வியாதிக்கு காரணம், எனக்கெல்லாம் வர்ற பலவீனத்துக்கு காரணம் நான் ரெஸ்ட் எடுக்காதது. கடவுள் விரும்புறது என்ன? நாம் சுகமா இருக்க வேண்டும். ஆரம்பத்தில் ஆண்டவர் கொடுத்த சாப்பாடு என்ன தெரியுமா? காய்கறி தான், காய்கறி தான். அதுதான் நல்ல சுகம். அது நமக்கு காய்கறினாலே அலர்ஜி இல்லை. எங்களுக்கு மட்டன், சிக்கன், எறா சாப்பிட்டா அலர்ஜி வராது. அந்த பொன்னங்கனி கீரை, சிறுகீரை, பெருங்கீரை அதை பார்த்தோன்னே நமக்கு என்ன வரும்னா கையெல்லாம் ஒரு மாதிரி அலர்ஜி வரும். உங்களை சொல்லல, நீங்களாம் நல்லா சாப்பிடுறீங்க. ஆனா ஆண்டவருடைய பேட்டர்ன் என்ன? ஏன் ஆண்டவர் சில உணவுப் பொருட்களை சாப்பிட வேண்டாம் என்று சொன்னாரு? அது சரீரத்துக்கு கேடை கொடுக்கும், கேடை கொடுக்கும். நம்ம என்ன செய்வோம்? ஒரு வசனத்தை சொல்லுவோம். என்ன வசனம்? பேதுரு ஜெபம் பண்ணிருக்கும் போது ஒரு கூடை வந்து இறங்குச்சு. அதுல பலவிதமான உணவு, இது மிருகம் எல்லாம் இருந்துச்சு. கர்த்தர் என்ன சொன்னாரு? அடிச்சு பூசி. அது ஆண்டவர் வேத எதுக்கோ சொன்னாரு. எதுக்கு? அருவருக்கிறியே. யாரு? புறஜாதிய நீ அருவருக்கிறியே. எல்லாம் யூதனுக்காகத்தான் இயேசு வந்தாருன்னு சொல்லுறீங்களே. நீங்க யூதருக்கு மட்டும்தான் சுவிசேஷம் சொல்றீங்க. கொருநிலை புறஜாதி. அதனால நீ அருவருக்கிறவனுக்கு நீ சுவிசேஷம் சொல்லணும்னு சொன்னாரு. இப்ப யாராவது நம்ம வீட்டுக்கு வந்து இந்த கறி சாப்பிடுறீங்களான்னு கேட்டா இல்ல சொன்ன என்ன சொல்லும்? நீ இன்னும் சரியா ரசிக்கப்படல, நீ அடிச்சு பூசின்னு சொல்லுவோம். அப்ப ஆண்டு ஒரு பேட்டர்னை வச்சுட்டு எல்லாம் சொல்றாங்கல்ல, நோவாவுடைய பேழையில சிங்கம் இருந்துச்சு, புலி இருந்துச்சு, ஆடு இருந்துச்சு. ஏன் புலி ஆட்டை சாப்பிடல?
சொல்லுங்க, ஏன் புலி ஆட்டை சாப்பிடல? சொல்லுங்க. இப்ப புலி ஆட்டை சாப்பிடுமா? சாப்பிடுமா? சிங்கம் ஆட்டை சாப்பிடுமா? அப்ப ஏன் புலி ஆட்டை சாப்பிடல? சொல்லுங்க. நோவாவின் காலம் வரைக்கும் மிருகங்களுக்கும் மனுஷனுக்கும் ஆண்டவர் கொடுத்த உணவு காய்கறி தான். பைபிள் இருக்கு. அப்ப அதுக்கு ஆட்டை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ஒரு அலர்ஜியா இருந்துச்சு, ஒரு வெறுப்பா இருந்துச்சு. அதெல்லாம் சாப்பிடுறத மனுஷன் சாப்பிடுவானா? நோவாவின் காலத்துக்கு பிறகுதான் என்னாகிறது? மிருகங்கள் உணவாய் மாறுகிறது. அப்ப ஆண்டவர் ஏன் இதை கொண்டு வந்தார்? ஏன் கொண்டு வந்தார் என்றால், மனுஷன் சுகமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எனக்கு சித்தம் உண்டு, நீ சொஸ்தமாக. இன்னைக்கு ராத்திரில நான் சொல்லுறேன், உங்க மைண்டில் இருக்கிற தவறான எண்ணத்தை எடுங்க. ஆண்டவர் உங்க சுகத்தை விரும்புறாரு. நீங்க சுகமா இருக்கணும். அது இருந்துட்டு போட்டுமே சொல்லிடாதீங்க. சில சொல்லுவாங்க, என்ன கை வலிக்குதா? ஆமா பாஸ்டர், அது அப்பப்ப வந்துட்டு போவோம், அதுல நான் செஞ்சிருவேன் வேலை, அது எனக்கு பழகிட்டேன். பழகக்கூடாது. வியாதியில வாழ்ந்து பழகக்கூடாது. வியாதி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்து பழகக்கூடாது. மைண்டில் வந்துட்டும் அந்த வியாதி அப்படியே அந்த வியாதியில இருக்கணும். நான் இன்னைக்கு ராத்திரி காலை இந்த வேலையில சொல்றேன் உங்களுக்கு, நீங்க சுகமாகணும், நீங்க சுகமா இருக்கணும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்ப ஆண்டவர் செய்த சுகமும் வேறு, நம்முடைய உணவு தருகிற சுகமும் அதையும் நாம் கவனிக்க வேண்டும். அவர் சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, எனக்கு சித்தம் உண்டு. அவர் சொல்றாரு, இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே அவருடைய சித்தம், அவருடைய விருப்பமே. நான் சுகமா இருக்கணும், நான் சுகமா இருக்கணும், நான் சுகமா இருக்கணும். எல்லாரும் அப்படி கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க விருப்பத்துக்கு நன்றி அப்பா. 3 குறிப்பு ஜெபிச்சோமே அவருடைய அன்பை குறித்து. அவர் சொல்றாரு, நீ சுகமா இருக்கணும் நான் விரும்புறேன், நீ சுகமா இருக்கணும் நான் விரும்புறேன், நீ சுகமா இருக்கணும். ஜெபிங்க ஜெபிங்க, வாயை திறந்து. அவர் சொல்றாரு, உன் சுகத்தை நான் விரும்புறேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா. நான் சுகமாகணும் சொல்லு, நான் சுகமாகணும் சொல்லு. நீங்க விரும்புறதுக்காக நன்றி. அவர் விரும்புறதை காட்டிலும் ஏசாயால சொல்லும் போது சொல்லுது, அவருடைய தழும்புகளால். அப்ப பாவத்துக்காக மரித்தது உண்மை, பிதாவோடு சேர்ப்பதற்கு மரித்தது உண்மை. இன்னொரு பக்கம் அவர் நமக்காக மரித்தது, ரத்தம் சிந்தினதே நான் நீங்களும் சுகமாயிருப்பதற்காக. ஆமென். நீங்க எப்பவுமே அறிக்கை செய்யணும், எங்க வீட்டுல இளவயதின் மரணம் நடப்பதில்லை. நான் அறிக்கை செஞ்சுட்டே வாரேன், சபைக்கும் செஞ்சுட்டு வாரேன். இளவயதின் மரணங்கள் வரக்கூடாது. ஆமென். கணவர் மனைவிக்காக ஜெபிங்க, மனைவி கணவருக்காக எப்பயும் ஜெபிங்க. நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் எங்க வீட்டுல இளவயதின் மரணம், அப்பா எங்க சொந்தத்துல இளவயதின் மரணங்கள், அப்பா எங்க சபையில இளவயதின் மரணங்கள் வருவதில்லை. அப்ப நாங்க என்ன செய்யறோம்? வியாதி எதிர்க்க ஆரம்பிக்கிறோம், வியாதி எதிர்க்க ஆரம்பிக்கிறோம். அப்ப ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு வியாதியை கொடுத்து சாகடிக்கிற தேவன் அல்ல என்பதை மைண்ட்ல கொண்டு வாங்க. அப்படியும் ஒருத்தர் வியாதியில செத்தாருன்னா அது அவருடைய சரீரத்தின் பலவீனங்கள் தான். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சொஸ்தமாக. இன்னைக்கு ராத்திரி வேளையில கர்த்தர் சொல்றாரு, எனக்கு சித்தம் இருக்கு, நான் விரும்புறப்பா,
நீ எழும்பணும் நான் விரும்புறேன். நீ கட்டப்படணும் நான் விரும்புறேன். உன் குடும்பம் ஒன்னாகணும் நான் விரும்புறேன். நீ சமாதானமா இருக்கணும் சொல்லி இந்த கடவுள் விரும்புறாரு. கடவுளுடைய விருப்பமே நீங்கள் சுஸ்தமா இருக்கணும். ஒரு மனிதனுக்கு குஷ்டரோகம் வரும்போது அவன் இப்படி இஷ்டப்படி வெளியே வர முடியாது. லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சுத்தமாக்கப்பட்டவன் உடைகளை கழுவி தன் ரோமங்களை சவரம் செய்து நீரில் குளித்து சுத்தமாகி பாளையத்துக்குள்ளே வரலாம். ஆனால் தன் கூடாரத்துக்கு புறம்பே 7 நாட்கள் தங்க கடவன். இந்த லேவியராகமம் 14ஆம் அதிகாரத்தில் குஷ்டரோகி என்ன செய்யப்பட வேண்டும் என்று இன்னும் தெளிவாய் இருக்கிறது. நான் ஒன்றை எடுத்து வாசிக்கிறேன். ஒரு மனுஷன், நமக்கு இன்னைக்கு குஷ்டரோகம் இல்லாவிட்டால் ஒரு ஆவிக்குரிய குஷ்டரோகத்தின் நிலையில நாம் இருந்தால், முதலாவது குஷ்டரோகி என்ன செய்கிறான் என்றால் ஒரு அசுத்தமான இடத்தில் வாழுகிறவன். இன்றைக்கு நான் குஷ்டரோகமா இல்லை, ஒரு ஆவிக்குரிய குஷ்டரோகத்தில் இருந்தால் இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ அந்த வாழ்க்கை வாழ்வது எனக்கு சித்தம் இல்லை. நான் சில வாழ்க்கை இன்னைக்கு வேக வேகமா சொல்றேன், இந்த வாழ்க்கை வாழ்றது எனக்கு சித்தம் இல்லை. ஒரு மனுஷன் குஷ்டரோகி என்று சொல்லும் போது முதலாவது அவனுக்கு கிடைக்கிற பேர் என்ன தெரியுமா? அவன் அசுத்தம் உள்ளவன். நீங்கள் லேவியராகமம் முழுவதும் பார்த்து வாசிங்க. அவன் தீட்டுன்னு சத்தமிட வேண்டுமா? என்ன செய்ய வேண்டும்? 44 அவன் குஷ்டரோகி, அவன் தீட்டுள்ளவன். என்னவாம்? அவன் தீட்டுள்ளவன். முதலாவது அவன் தீட்டு உள்ளவன் என்றால் ஒரு அசுத்தமான இடத்துல தான் வாழணும். எல்லாரும் தீட்டுப்பட்டவர்கள் இடத்துல தான் வாழணும். நான் திரும்ப சொல்றேன், எனக்கு சித்தம் உண்டு. நீ சுத்தமாக என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? இனி நீ தீட்டுள்ள இடத்துல வாழ்றது எனக்கு விருப்பம் இல்லை. நீ பாளையத்துக்குள்ள வரணும், நீ ஆலயத்துக்குள்ள வரணும். ஒரு ஆழமான காரியத்தை தான் இன்னைக்கு காலையில நான் யோசிச்சேன். இன்னைக்கு எனக்கு குஷ்டரோகம் இல்லை, ஆனா குஷ்டரோகி முதலாவது என்ன கவனிக்கிறீங்களா தெரியாது. அவன் முதலாவது தீட்டுள்ளவன், அவன் ஒதுக்கப்படுகிறான், அவன் தீட்டு. அவன் எங்கே வர முடியாது? பாளையத்துக்கும் வர முடியாது, ஆலயத்துக்கும் வர முடியாது. அவன் தீட்டு. ஒருவேளை ஆவிக்குரிய குஷ்டரோகம் தேவனை விட்டு துரத்தப்பட்டு ஒரு தீட்டு உள்ள இடத்திலே இருந்தால், ஆலயத்துக்கு வெளியே இருந்தால், ஒரு அசுத்தமான ஒரு இடத்துல இருந்தால், இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், கெஸ்தமனே சபையே, நீ இந்த வாழ்க்கை வாழக்கூடாது. நீ திரும்ப ஆலயத்துக்கு வரணும், திரும்ப கடவுளோடு இணைக்கப்படணும். ஒருவேளை அசுத்தம், தீட்டு, அவன் தீட்டுள்ளவனா எண்ணப்படுவான். அவன் தீட்டுள்ளவனே ஆகையால் அவன் தனியே 46 அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும். என்னாக லேவியராகமம் 13ஆம் அதிகாரத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 46. அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் அவன் தீட்டுள்ளவனாய் எண்ணப்பட்டவன். அவன் தீட்டுள்ளவனே ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். குஷ்டரோகி என்பவன் எங்கே இருக்கிறான்? இப்பொழுது அவன் தேவனை ஆராதிக்க முடியாது, தேவ பிரசன்னத்தை உணர முடியாது. அவன் தனியே இருக்கிறான். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும்.
புறம்பே இருக்க வேண்டும், புறம்பே இருக்க வேண்டும். ஆலயத்துக்கு அவன் அனுமதி இல்லை, அவன் ஆலயத்துக்கு போக முடியாது. ஒருவேளை இந்த ராத்திரி வேளையில நம்ம குஷ்டரோகி இல்லை, ஆனா பாளையத்துக்கு புறம்பே இருக்கிறோமா? ஒரு தீட்டுள்ள இடத்துல இருக்கிறோமா? ஆலயத்தில் இருந்தாலும் அந்த ஆலயத்தில் இருக்கிற மகிமையை நன்மையை அனுபவிக்க முடியாத ஒரு நிலையில ஒரு வெறுப்போடு வேதனையோடு ஒரு காயத்தோடு இருக்கிறோம்னா, என்னால பாஸ்டர் அந்த ஆலயத்துக்குள்ள நுழைஞ்சு கடவுளை ஆராதிக்க முடியல. எத்தனையோ வாலிபர்களை சர்ச்சுக்கு வர வைப்பது பெற்றோர்கள் படுகிற கஷ்டங்கள். ஜெபத்துக்கு வா என்று சொல்வதற்கு அந்த பிள்ளைகள் வர முடியாத ஒரு நிலை, ஒரு ஆவிக்குரிய குஷ்டரோகமான ஒரு நிலை. ஆளை புலம்பே இருக்கிறேன், ஜெபத்துக்கு வர கடினம், ஜெபத்துக்கு வருவதில்லை, ஆலயத்துக்கு வருவதில்லை. ஒரு குஷ்டரோகியால் ஆலயத்துக்குள் வர அனுமதி இல்லை. எத்தனை வாலிப பிள்ளைகளை போராடி போராடி ஞாயிற்றுக்கிழமை கூட்டி வர வேண்டியதா இருக்கிறது. என் ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில இறங்கி வந்து சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு. ஒரு மனிதன் குஷ்டரோகத்துல விடுதலை பெறுவது ஆண்டுக்கு சித்தம். ஏன் தெரியுமா? நீ இந்த வியாதியிலே இருந்தால் உனக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவு துண்டிக்கப்பட்டே போய்விடும். காலையில இதை யோசித்தேன். ஒவ்வொரு அற்புதங்களில் அவ்வளவு ஆழங்கள் இருக்கிறது. குஷ்டரோகி அவன் ஆலயத்துக்கு குஷ்டரோகம் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அப்படியானால் ஒரு மனுஷனை ஏன் ஆண்டவர் சுகமாக்குறார் என்றால், ஏன் சுகமாக்குறாரு? நீ குஷ்டரோகத்தை மட்டும் தீர்க்க இல்லை, இதே குஷ்டரோகத்தில் இருந்தா உனக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவு இன்னும் எத்தனை வருஷம் தேவனை தேடாம இருப்பா, எத்தனை வருஷம் வந்து போகிறவனாயிருப்பாய். நான் ஏன் உன்னை சுகமாக்குறேன், ஏன் உன் கடனை மாற்றுகிறேன் என்றால் நீ கடவுளோடு இணைக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய நோக்கம் அதுதான். இந்த வியாதியோடு இருந்தவனால ஜெபிக்க முடியாது, இந்த வியாதியோடு இருந்தவனால ஊழியம் செய்ய முடியாது, இந்த வியாதியோடு இருந்தா நீ ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. நான் ஏன் குஷ்டரோகி உன்னை சுகமாக்குறேன் தெரியுமா? நீ ஆசாரியனை பார்த்து ரொம்ப வருஷம் ஆகிவிட்டது, நீ ஆலயத்துக்கு போய் ரொம்ப வருஷமாகி விட்டது. அசுத்தமான மக்களோடு அசுத்தமான இடத்துல தீட்டு 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 இதையே சொல்லிட்டு இருக்கணும். அவன் நடக்கும் போது என்ன சொல்லணும்? யாராவது வந்து என்ன சொல்லணும்? தீட்டு, நான் பாவி. என் ஆண்டவர் அந்த அடையாளத்தை மாற்ற விரும்புகிறார். பாவி என்கிற அடையாளத்தை மாற்ற விரும்புகிறார். யார் ஒருத்தர் ஆமென் சொல்லுங்களேன். அவர் சொல்ல, எனக்கு சித்தம் உண்டு உங்க மகனை பாவி என்று, உங்க புருஷனை பாவி என்று சொல்லி ஒரு அடையாளத்தை போட்டிருக்கலாம். என் ஆண்டவர் அந்த பாளையத்திலிருந்து வெளியே கொண்டு வர விரும்புகிறார். உங்களை பாவி என்று சொன்ன அடையாளத்தை அவர் மாற்றுவார். மாற்றணும், அவர் மாற்றுவார், அவர் மாற்றுவார். இந்த வார்த்தையை நான் சொல்லட்டுமா? எனக்கு சித்தம் உண்டு, எனக்கு சித்தம் உண்டு. ஏன் விக்டர் நான் சுகமாக்குறேன் தெரியுமா? அநேக குஷ்டரோகம் கணவர் சர்ச்சுக்கு வர்றதில்லை, கர்த்தர் சுகமாக்க விரும்புகிறாரு. ஏன் தெரியுமா? இப்படியே இருந்து விட்டா இவன் கடவுளை தேடாம போயிடுவான், இவன் கடவுளை பார்க்காம போயிடுவான், பிரசன்னத்தை அனுபவிக்காம போகலாம். இன்னைக்கு நான் பேசும்போது உங்க மகளுக்காக ஜெபிங்க, உங்க மகனுக்காக ஜெபிங்க, சபைக்கு வர போராடி கொண்டிருக்கிற உங்க புருஷனுக்காக ஜெபிங்க, உங்க சொந்தத்துக்காக ஜெபிங்க. ஆண்டவர் ஏன் தொடுகிறார் தெரியுமா? ஏன் தொடுகிறார் தெரியுமா? நீ சுகமாகி இன்னும் பாவத்துல விழுவதுக்கல்ல, சுகமாகி தைரியத்துல பாவத்துல வாழ்வதுக்கல்ல. எனக்கும் உனக்கும் இருக்கிற உறவு, பிதாவுக்கும் உனக்கும் இருக்கிற உறவு துண்டிக்கப்படக்கூடாது. சிலர் முகத்தை பார்த்து அப்படியே பிரசங்கத்தோட விளையாட்டா கேட்டுட்டு இருக்கிறீங்க. இவ்வளோ ஒரு அர்த்தமுள்ள பிரசங்கம், பிரசங்கத்தோட கலந்து போய் ஒரு கண்ணு கூட அங்க போக கூடாது. உண்மைதானே? ஆண்டவர் சுகமாக்குற காரணம் என்ன தெரியுமா? இந்த 10 பேர் வந்தாங்க பாருங்களேன். ஆண்டவர் சொன்னாரு, நீங்க போய் என்ன செய்யுங்க, ஆசாரி கிட்ட போய்
பைபிள் படி லேவியராகமம் படி காமிக்க முடியாது. எப்ப காமிக்கணுமா? சொத்தமான பிறகுதான் காமிக்கணும். ஆனா அது ஒரு விசுவாச ஆக்ஷன், அது விசுவாசத்தின் ஒரு பயிற்சி. தேங்க்யூ ஜீசஸ். விசுவாசத்தின் பயிற்சி. ஆசாரியனை கிட்ட போய் காமி, ஊழியங்கிட்ட போய் காமி. ரொம்ப வருஷம் ஆச்சு சர்ச்சுக்கு வந்து. இப்ப நான் பேசுறது அந்த குஷ்டரோகி அப்படி. ஆனா இங்க இருக்கிற குஷ்டரோகிகள் நம்ம அநேகர் என்ன செய்யறோம்? ஆலயத்தில் இருக்கிறோம், ஆலயத்தோடு ஒரு இணைப்பு இல்லை, ஊழியரோடு ஒரு இணைப்பு இல்லை, கடவுளோடு ஒரு இணைப்பு இல்லை. கர்த்தர் சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு. நீ ஏன் சித்தம் தெரியுமா? இதுவரைக்கும் நீ ஒரு அசுத்தமான இடத்துல இருந்து உனக்கு ஒரு அடையாளம், நீ பாவி பாவி பாவி. உங்களை பார்க்கும் போதே ஒரு பாவியாக, உங்களை பார்க்கும் போதே ஒரு பாவத்தில் விழுந்த மனுஷனாக பார்க்கலாம். அந்த அடையாளத்தை கர்த்தர் இந்த நாட்களில் மாற்றும்படிதான் இந்த நாட்களில் அற்புதத்தை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பழி சொற்களை மாற்ற போகிறார். உங்க மேல வந்த குற்றச்சாட்டை மாற்ற போகிறார். உங்க மேல வந்த குற்றச்சாட்டை மாற்ற போகிறார் என்று நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன். உங்க மேல இருந்த பழி சொற்களை மாற்றி என் ஆண்டவர் உங்களை என்ன சொல்லுகிறார் என்றால், நீ வெளியே நீ வெளியே இருக்காத. 2026 ஆண்டு ஆண்டவர் வெளியே கிடக்கிறவர்களை உள்ள கொண்டாட போகிறார். கொஞ்சம் நல்ல கையை உயர்த்தி அந்த ஆவிக்குரிய குஸ்தரோகம், உங்க மக வரலையா சர்ச்சுக்கு, மக வரலையா, ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபிங்க. இயேசுவின் நாமத்துல ஆமென். நீ சொஸ்தமாவாயாக சொல்லுங்க, நீ சொஸ்தமாவாயாக என்று ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாவதாக. குஸ்தரோகங்கள், கடவுளை விட்டு தூரமாய் இருக்கிற அநேக குஸ்தரோகிகளை கர்த்தர் சுகமாக்குவாராக. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, நீ சுகமாக்குவீராக, சுகமாக்குவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. அவர் சுகமாக்குறது எதுக்கு தெரியுமா? அவர் தேவனோடு வரணும், சபையோடு இணையணும், ஒரு எழுப்புதலுக்குள்ள வரணும். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே நீ சொஸ்தமாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒரு சொஸ்தமாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன், சுகம் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். 3 காரியங்கள். முதலாவது, அவன் ஒரு அடையாளம், பாவி என்கிற அடையாளம். இரண்டாவது, அசுத்தமான இடத்தில் வாழ்கிறவன். மூன்றாவது, அவன் பாளையத்திலிருந்து புறம்பே தள்ளப்படுகிறான் என்றால் தனித்து வாழ்கிறவன். யாரோடு மிங்கலாக முடியாது. அவைக்குரிய வாழ்க்கையில் அப்படித்தான் இருக்கிறோம். யாரோட இணையிறதுக்கு கஷ்டம். ஒருத்தர் ஒத்து வராது, ஒருத்தரோட ஒத்து வராது, ஒருத்தரோட ஒத்து வராது. ஒரு மிங்கலாகி தேவராஜ்யத்தை கட்ட முடியல. அவன் தனித்து இருக்கணும். அநேகர் இன்றைக்கு தனித்து இருக்கிறார்கள், சபையில தனித்து நிற்கிறார்கள். நான்காவது, ஆலயத்துக்கு அனுமதி இல்லாதவன். இந்த 4 காரியம்தான் இன்றைக்கு கர்த்தர் எனக்கு சித்தம் உண்டு. எதுக்கு சித்தம் உண்டு என்று தெரியுமா? உன் தீட்டி என்கிற பேர் மாறணும். நீ கர்த்தருடைய பிள்ளை. நம்ம ஏற்கனவே ஜெபிச்ச, நீ பலவீனன் அல்ல, நீ சத்துரு அல்ல, நீ பாவி அல்ல. அந்த பேரை நான் மாற்றுகிறேன், அந்த பேரை நான் மாற்றுகிறேன். குற்றச்சாட்டுகள் மாற்றப்படுகிற நாட்கள், பழி சொற்கள் மாற்றப்படுகிற நாட்கள். இரண்டாவது, அவர் உன் தீட்டு மாறணும். அடுத்தது எழுதுனீங்க. இரண்டாவது, அவன் அசுத்தமான இடத்தில் இருக்கிறவன். ஏன் அவர் விரும்புறாரு? நான்
நான் பன்னியோடு இருக்கிறது அப்பாவுக்கு விருப்பம் இல்லை. நான் பன்னியோடைய தவிட்ட சாப்பிடுறதுக்கு அப்பாவுக்கு. அப்ப நான் எப்ப என் பாவத்தை விட்டு ஆண்டவர் என்ன மன்னியும், ஆண்டவர் நான் செஞ்சது தப்பு தான்ப்பா, நான் தெரியாம செஞ்சுட்டேன், ஓ சரி தெரிஞ்சு கூட செஞ்சுட்டேன், என்ன மன்னிங்க ஆண்டவரே, இனிமேல் ஆண்டவரே அந்த நிலைக்கு போக மாட்டேன், நான் எங்க அப்பா கையை பிடிச்சிடுவேன், நான் அப்பா விட்டு விலகிடவே மாட்டேன். ஆண்டவர் எனக்கு ஒரு முறை தெரியும், அப்பா விட்டு போனதுனால வந்த வேதனைக்கு தெரியும். அப்பா இல்லாத வாழ்க்கை எனக்கு நான் பார்த்துட்டேன், அப்பாவோடு இல்லாத சபையோடு இல்லாத வாழ்க்கையை நான் பார்த்துட்டேன். பன்னியோடு வாழ்கிற வாழ்க்கை தான். அந்த இடத்துல இருந்து வெளியே வரணும், வெளியே வரணும். அவர் சொல்றாரு, ஒருவேளை நான் இப்படி நினைக்கிறேன், இப்படி ஒரு மனுஷன் அந்த இடத்துல இருந்து கேட்கிறான் வைங்களேன், ஆண்டவரே நான் உமக்கு சித்தமா, நான் சொஸ்தமாக. ஆண்டவர் சொஸ்தமாக்குறது பின்னாடி எதை பார்க்கிற தெரியுமா? நீ இருக்கிற இடம் சரியில்லை, நீ இருக்கிற இடம் சரியில்லை. அநேக பிள்ளைகள், அநேக விசுவாசிகள் இருக்கிற இடம் சரியில்லை. கர்த்தர் அந்த இடத்துல இருந்து அநேக ஆவிக்குரிய குஷ்டரோகிகளை வெளியே கொண்டுவரணும். நாம் நிற்கிற இடம் சரியில்லை, நாம் பேசுகிற இடம் சரியில்லை, நாம் நடந்து கொள்ளுகிற இடம் சரியில்லை. நான் தீர்க்க தரிசனமா பேசிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் நான் பைபிளை வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வெளிப்படுது. இதுவரைக்கும் நீங்க ஒருவேளை இப்படி இந்த செய்தியை கேட்டு இருக்காம இருக்கலாம். இதை தியானிக்கும் போது என் உள்ளத்தில் வருவது, தியானிக்கும் போது வருகிறது. அவர் சொல்றாரு, குஷ்டரோகத்தை நான் சொஸ்தமாக்குறது விட நீ இருக்கிற இடம் சரியில்லை, நீ இருக்கிற இடம் சரியில்லை. அநேக நேரத்துல நம்முடைய உறவுகள் சரியில்லாத ஒரு இடத்துல இருக்கு, சரியில்லாத இடத்துல இருக்கு. ஆண்டவர் என்ன சித்தம் சொல்றாருன்னா, எனக்கு சித்தம் ஏன் தெரியுமா? நான் சுகமாக்கிட்டேன்னா நீ அங்க இருக்க முடியாது, அந்த இடத்துல உறவு வைக்க முடியாது. அந்த ஏற்கனவே ஒரு குஷ்டரோகி இருக்கிறான் பாரு, அவனோட நீ இருக்க மாட்டான். ஏற்கனவே ஒரு குஷ்டரோகி இருக்கிறான் பாரு, ஏன்னா அவனுடைய வஸ்திரத்தை தொட்டாலே தீட்டாயிருவாங்க. அவனுக்கு தெரியும்னா அந்த வஸ்திரத்தை தொட்டுட்டா இன்னொரு 7 நாள் என்ன பண்ண முடியாது, நானும் வெளியே வர முடியாது. இப்ப அவன் வெளியே வர்றதுக்கே காரணம் என்ன தெரியுமா? நான் அவனை தொட்டான், நான் இருக்கிற இடம் சரியில்லை, அங்க நான் இருக்க முடியாது. நான் ஜெபிக்கிறேன், நான் விரும்புறேன், எனக்கு கர்த்தர் நம்மோடு என்னோடு பேசுகிறார். நாம் இருக்க கூடாத இடத்துல நாம் இருந்தால் திரும்பவும் பாளையத்துல தான் இருப்போம், முன்னோக்கி போக முடியாது. கர்த்தர் நம்மை சுகமாக்க விரும்புகிறார். பேசும்போது ஒரு தீர்க்கதரிசனமான ஒரு அதிகார ஞாபகம் வருது. என்னாகமத்தில் வாசிக்க வேண்டாம், இந்த மீரியாம் மோசேக்கு விரோதமா முறுமுறுத்தாங்க பாருங்களேன், முறுமுறுத்தாங்க. மோசே மூலம் வளர்ந்தவன் கடைசியில் மோசேக்கு விரோதம் என்ன பண்ணிட்டான்? உடனே என்ன வந்துச்சு? ஒரு வெண் குஷ்டரோகம் வந்துச்சு. குஷ்டரோகம் வந்தோன்னா அவளை பாளையத்துல புறம்பே தள்ளிட்டாங்க. 2 காரியத்தில் இருக்கு. இவ ஏற்கனவே எங்க இருந்தா? யாத்திராமத்தில் நீங்க வாசிக்கும் போது 15 அதிகாரத்துல ஒரு தம்பூர் எடுத்து, ஒரு ஜால்ரா எடுத்து, கர்த்தர் நல்லவர், அவர் செங்கடலை பிளந்தவரை துதியுங்க சொல்லி பாட்டு பாடினது யாரு? இந்த மீரியாம் தான். நல்ல வல்லமையா இருந்து, சர்ச்சில் மகிமையா இருந்து அநேக இப்ப எங்க இருக்கிறாங்க? பாளையத்துக்கு போறவங்க. இந்த குஷ்டரோகம் வந்ததுக்கே காரணம் பெருமை தான். மீரியாமுக்கு வந்த பெருமை தான். புரிஞ்சுக்கோங்க. நீங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டா கேட்கறீங்களோ தெரியாது. நான் சின்ன சின்ன நோட் தான் எழுதி வச்சிருக்கிறேன், எனக்கு அவ்வளோ டைம் எனக்கு இல்லை. இதை பேசும்போதே எனக்கு வருது, இது ஒரு ரிவைவல் செய்தி மாதிரி எனக்கு தெரியுது. ஏதாவது அப்படி அசிச்சு ஜெபிச்சு நான் எழுதுவேன். நல்லா பாட்டு பாடிட்டு இருந்தவருக்கு வந்த பெருமை என்னது? பெருமையினால தான் என்ன வந்துச்சு? இன்னொரு மனுஷன்
பெருமைனால குஷ்டரோகம் வந்துச்சு. யாரு? உசியா ராஜா. ஒரு மாதிரிக்கு உசியா ராஜா சொன்னார். அப்படி ஒரு ராஜா இருக்கிறாரா? ஊசி ராஜா தான் இருக்கிறாரு. உசியா ராஜா. இந்த உசியா ராஜா அவர் என்ன பண்ண முடியாது? ஆசாரிய வேலை செய்ய முடியாது. ஆசாரியர்கள் தான் தூபம் காட்ட வேண்டும். துணிகரமாய் போய் தூபம் காட்டுகிறார். தூபம் காட்டாதீங்க, அப்போ உங்க வேலையை நீங்க செய்யுங்க, இது உமக்கு உகந்ததல்ல சொல்லும் போது அவன் என்ன செய்யறான்? ஊழியக்காரனுக்கு விரோதமாய் எழும்பி பேசுறான். உடனே என்ன வந்துச்சு? குஷ்டரோகம் வந்தோன்னு ஆலயத்தை வைத்து தூக்கி போட்டான். உங்களுக்கு கர்த்தர் எதை கொடுத்தாலும் நீங்க என்ன செய்யணும்? அதுல இருக்கணும். எல்லாத்துக்கும் தலையை போடக்கூடாது, எல்லாத்தையும் பண்ணக்கூடாது. எதை கொடுத்தாலும் அதை சந்தோஷமா செஞ்சுட்டு போகணும். அதை விடுங்களேன். கர்த்தர் என்ன விரும்புறாரு? மிரியாம்னால என்னாச்சு? பாளையத்துக்கு புறம்ப தள்ளப்பட்டோன்னு கானான் பிரயாணம் என்ன செய்யப்பட்டுச்சு? தடப்பட்டு. கானான் பிரயாணம் தடப்பட்டுட்டு கானானுக்கு போகணும், செழிப்புக்கு போகணும். இப்ப எல்லாம் இங்க டென்ட் அடிச்சிருக்கிறான். காரணம் யாரு? ஒருத்தருடைய குஷ்டரோகம். எத்தனை பேர் உண்மையா கேட்கறீங்க தெரியல. இன்னைக்கு கர்த்தர் ஏன் சுகமாக்குறார் தெரியுமா? நீ வனாந்தரத்தில் இப்படி இருக்க கூடாது. எனக்கு என்ன சித்தம் தெரியுமா? உன் குஷ்டரோகம் மாறின முதலாவது உன் தீட்டு என்கிற பாவி என்கிற பட்டம் உன்னை விட்டு போயிரும். ரெண்டாவது, நீ இதுக்கு பிறகு நீ என்ன செய்ய மாட்டா? அங்க அந்த நபரோடு நீ பேச மாட்டா. நீ அந்த இடத்துல திரும்ப இருக்க மாட்டா. இப்ப கர்த்தர் சொல்றாரு, இல்லனா நீ பாளையத்துக்கு புறம் இருந்தா கானானுக்கு போக முடியாது. ஏன் உன்னை சுகமாக்குறேன் தெரியுமா? ஏன் உனக்கு வேலை தருகிறேன் தெரியுமா? நீ முன்னோக்கி போக வேண்டும். மூணாவது என்ன சொன்னீங்க? தனித்து வாழ்கிறவன். நான்காவது, ஆலயத்துக்கு அவளுக்கு கடவுளோடு இணைய முடியல, கடவுளை பார்க்க முடியல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, எனக்கு சித்தம் உண்டு. ஏன் சுகமாக்குறாரு? நான் இன்னைக்கு உன்னைய சுகமாக்கலைன்னா இன்னும் நீ ஆலயத்துக்கு போக மாட்டான். இன்னும் கடவுளோடு நீ என்ன செய்ய மாட்டா? ஒரு ஐக்கியம் வைக்க முடியாம போயிடும். இன்னும் கடவுளை தேட முடியாம. கர்த்தர் உங்களை உயர்த்துறது, உங்களை ஆசீர்வதிப்பது எல்லாம் ஆலயத்துல கடவுளோடு இணையணும். கடவுளோடு எல்லாரும் இணையணும். இணைய வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் உங்களை சுகமாக்குறார். ஆமென். கர்த்தர் உங்களை சுகமாக்க போறாரு. ஏனென்றால் கர்த்தர் உங்களை திரும்ப ஆலயத்தில் இணைத்து கடவுளோடு இணைக்கிறாரு. ஆராதனைக்கு திரும்ப அவன் வருகிறான், திரும்ப அவன் ஆராதிக்கிறான், திரும்ப அவன் தொழுது கொள்ளுகிறான். இப்படி இந்த செய்தியை முடிக்கும். நாம் சுத்தமாக வேண்டும். தேவன் விரும்புகிறார் நான் சுகமாக வேண்டும் என்று. ஏன் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறார்? இல்ல, ஃபர்ஸ்ட் அது இல்லை. என் தீட்டு என்கிற பெயர், பாவி என்கிற பெயர், சத்துரு என்கிற பெயர், அந்த அடையாளத்தை கர்த்தர் எடுக்க விரும்புகிறார், எடுக்க விரும்புகிறார். பரிசுத்தம் என்கிற பெயரையும் நீதிமான் என்கிற பெயரையும் உங்களுக்கு தரப்போகிறார். இரண்டாவது, ஏன் நான் சுகமாக விரும்புகிறேன் என்றால், நீ பாளையத்துக்கு இல்ல அசுத்தமான இடத்தில் நீ இருக்கக்கூடாது.
துன்மார்க்கருடைய இடத்தில் நிற்க கூடாது. நான் பாவிகளின் வழியில் நிற்க கூடாது. பரியாசக்காரர் அந்த இடத்துல நீ நிற்க கூடாது. ஒருவேளை நீ சுகமாகியும் அங்க நின்னா இன்னொருத்தருடைய குஷ்டரோக வஸ்திரத்தை தொட்டியனா இன்னும் நீ தீட்டாயிருவா. அதனால ஆண்டவரே, நான் எங்கிருந்து வெளியே வரணுமோ அங்கிருந்து நான் வெளியே வரேன். எதை நான் பலிப்பீடத்தில் வைக்க வேண்டுமோ அதை நான் பலிப்பீடத்தில் வைக்கிறேன். நான் அங்க இருக்கிற வரைக்கும் கர்த்தர் சொல்றாரு, நீ தீட்டு, நீ தீட்டு, தீட்டு. என் பிரசன்னத்தை நீ அனுபவிக்க முடியாது, என் வல்லமை அனுபவிக்க முடியாது, நீ அன்பை நீ ருசி பார்க்க முடியாது. கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆலயத்துக்கு வந்தாலும் அதை உணர முடியல பாஸ்டர், சர்ச்சுக்கு வந்தாலும் என்னால் உணர முடியல பாஸ்டர். மூணாவது கர்த்தர், நீ புறம்பே இருந்தா, நீ தள்ளப்பட்டிருந்தால் மிரியாம், எப்ப நம்ம போறது, எப்ப கானானுக்குள்ள போறது? எனக்கு சித்தம் உண்டு, உன் பிரயாணம் தடைப்படக்கூடாது. ஏன் உன்னை சுகமாக்குறேன் தெரியுமா? நீ முன்னோக்கி போக வேண்டும். இந்த 2026 ஆண்டு முன்னோக்கி போக வேண்டும். போன வாரம் இதே வார்த்தை தான் சொன்னாரு. எனக்கு முன்னாடி ஒருத்தன் போறான், போட்டும், நான் உன்னை போக வைக்கிறேன். அவன் போனவங்க எல்லாம் போட்டும். உனக்கு முன்னாடி பணக்காரன் ஆனவங்க ஆகட்டும். உனக்கு முன்னாடி தூரமாய் போயிட்டாங்க, எனக்கு அவங்கள பிடிக்க முடியாது, பரவாயில்ல, நான் வந்துட்டேன். இயேசு வந்துட்டாரு. நீ போ, நான் உன்னை எழுப்பி நடக்க வைக்கிறேன். இந்த வருஷம் கர்த்தர் நம்மளை முன்னாடி கொண்டு வருவார். இந்த வருஷம் அபிஷேகத்தில் முன்னாடி கொண்டு வருவார். இந்த வருஷம் சபையை கர்த்தர் திரும்ப முன்னாடி கொண்டு வருவார். நிக்காத சொன்னார், ஆலயத்தில் நின்றாத, நின்றாத. கடைசியாக எனக்கு ஏன் இவனை சுகமாக்க விருப்பம்னா, இன்னும் சுகமாக்கலன்னா ஆலயத்துக்கு போகவே முடியாது. நீ ஆலயத்துக்கு போய் கடவுளை ஆராதித்து அங்க என்ன சொல்றாரு, அவன் பலி செலுத்த வேண்டும். அவன் போய் என்ன செய்யணும், ஆசாருக்கு காண்பித்து நான் சுத்தமாயிட்டேன் என்று சொல்லி என்ன பண்ண வேண்டும், பலி செலுத்தணும், சாட்சி சொல்லணும். நான் உன்னை சுகமாக்குறதுக்கு எதுக்கு தெரியுமா? ஒரு 100 பேருக்கு சாட்சி சொல்லு. பைபிள்ல 2 காரியம் இருக்கு. ஒரு இடத்துல இயேசு சொல்றாரு, நான் செஞ்சதை சொல்லாத. சில இடத்துல சொல்றாரு, நான் செஞ்சதை நீ உன் ஊருக்கெல்லாம் போய் சொல்லு. ஏன் சொல்றாரு? சொல்லாதன்னு ஏன் சொன்னாரு? ஏன் சொல்லாத சொன்னாருன்னா, இயேசுவை எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க கொலை செய்ய. இயேசு வந்து டிஸ்டர்ப் இல்லாம ஊழியம் செய்ய விரும்புறாரு. பல இடத்துல சொல்லு சொன்னாரு. சில இடத்துல அவரை தேடிட்டு இருக்கிறாங்க. சில இடத்துல அவரை கொலை செய்ய பார்க்கிறாங்க. ஆனா ஆண்டவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? நான் பெற்ற நன்மைகளை சொல்ல வேண்டும். நான் ஏன் உன்னை உயர்த்த போறேன்னு தெரியுமா? நீ 4 பேருக்கு சொல்லுவா பாரு, 4 பேர் போய் காமிப்பா பாரு, எனக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு, என் கற்பம் திறக்கப்பட்டுச்சு, எனக்கு ஒரு வீடு கிடைச்சிச்சு. இந்த வருஷம் நீங்க சொல்லணும், நீங்க சொல்லணும் என்பதற்காக, மற்றவங்களுக்கு சொல்லணும் என்பதற்காக அவர் உங்க குஷ்டரோகத்தை எடுக்கிறாரு. 4 பேருக்கு சொல்லணும், கர்த்தர் என்னை நடத்தினாரு, வெறும் கையோடு நான் வந்தேன், கர்த்தர் என்னை உயர்த்தினாரு. நீ போய் காமி, உன் கையை காமி, போய் சொல்லு. நீ சொல்லணும் என்பதற்காகத்தான் நான் உன்னை அற்புதம் செய்ய போறேன். நீங்க தீர்மானம் பண்ணுங்க, எனக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சோன்னு அடுத்த நிமிஷம் நான் சாட்சி பீடத்துக்கு வந்துடுவேன். அற்புதம் ஆண்டவரே, நீங்க எனக்கு அற்புதம் செஞ்சீங்கன்னா நான் அதை 4 பேருக்கு சொல்லுவேன், நான் சபையில சொல்லுவேன், சொந்தத்துக்கு சொல்லுவேன். பெரிய அற்புதம் நடந்தாலும் ஒரு ஃபங்க்ஷனே நடத்துவேன். இந்த கூட்டம் சாட்சியின் கூட்டம். இதெல்லாம் இந்த திருநெல்வேலி, கேரளால எல்லாம் நடக்குது.
பெரிய அற்புதம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அற்புதத்துக்காக என்ன செய்வாங்க, ஒரு கூட்டத்தை வச்சு சாட்சியை சொல்லி இயேசுவை பற்றி சொல்லுவாங்க. அவர் நீங்க சொல்லுவீங்க என்பதுக்காகத்தான் உங்களுக்கு ஒரு அற்புதமே செய்ய போறாரு. இந்த வருஷம் நான் சொல்ல போறேன் ஆண்டவரே, நான் கர்த்தர் செஞ்ச நன்மையை உலகம் ஃபுல்லா நான் சொல்லுவேன், நான் சொல்ல போறேன். பெருமையா சொல்லாதீங்க, பெருசா சொல்லாதீங்க, இயேசு மட்டும் ஏத்துங்க. நீ காமி, நீ காமி, நீ காமி, போய் சொல்லு. நான் சொல்ல மாட்டேன், சொல்லு, நீ சொல்லு. அந்த வந்துட்டே இருக்க வெளிப்பாடு, நீ சொல்லு. 4 பேருக்கு சொல்லு, இந்த இயேசு என்னை சுகமாக்குறாரு. நான் கோமால இருந்தேன், நான் சுகமானேன். கேன்சர் இருந்துச்சு, நான் சுகமானேன். இயேசு எனக்கு அற்புதம் செய்தான். இயேசு எனக்கு அற்புதம் செய்தான். என் கட்டியை கரைச்சாரு, என் நுரையீரலை சுகமாக்கினாரு. அதை நான் சொல்லுவேன். நீங்க சொல்லுவீங்கன்னு நினைச்சுதான் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செஞ்சு ஆலயத்துக்கு வருவீங்க, அவரை தேடுவீங்க நினைச்சுதான் அவர் அற்புதம் செய்யறாரு. ஆமென், ஆமென். நாகமான் இருக்கிறான் பாருங்களேன். நாகமான் ஒரு பெரிய ராணுவ வீரன். அவனுக்கு குஷ்டரோகம் இருப்பத அங்க இருக்க ஒரு சிறுமி என்ன செய்யறான், பார்த்துடலாம். நீங்களும் சுகமாகுங்க. குஷ்டரோகம் இருக்கிறவங்களை சுகமாக்குறதுக்கு ஒரு வழியை காட்டுங்க. எனக்கு ஆச்சரியம் இருக்கு, வசனம் எவ்வளவு வெளிப்பாடு உள்ளது. நீங்களும் சுகமாகுங்க. நீங்க போய் சொல்லுங்க, நாகமானே, ஏன் நீங்க குஷ்டரோகத்தில் இருக்கிறீங்க? இஸ்ரவேல் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, நீர் அங்கே போனால் அவருமை சுகமாக்குவார். அவன் எலியா கிட்ட போறான். எலியா சொல்றாரு, நீ போயிட்டு 7 முறை யோர்தான்ல ஒழுங்கி எழும்பு. எங்க ஊர்ல நதி இல்லையா, சொல்றத செய், சொல்றத செய். 7 முறை ஒழுங்கி எழும்பும் போது 7வது முறை குஷ்டரோகம் சுகமாகுது. நீங்களும் சுகமாகுங்க, மற்றவரையும் சுகமாக்குவதற்கு சர்ச்சை காட்டுங்க. செவ்வாய்க்கிழமை வாங்க, இங்க சுகம் இருக்கு. இங்க வாங்க, உங்க ஆவிக்குரிய சுகம் இருக்கு. நான் திரும்ப சொல்றேன், நீங்களும் சுகமாகுங்க, மற்றவர்கள் சுகமாக்குவதற்கு நீங்கள் வழிகாட்டுங்க. நீங்களும் சுகமாகுங்க, மற்றவர்கள் சுகமாகுவதற்கு வழிகாட்டுங்க. இதெல்லாம் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். கண்களை மூடி. அப்பா, நம்ம சர்ச்சில் எத்தனை பேர் தீட்டுள்ள பேரோடு இருக்கிறாங்க? அவங்களா இவங்களா? அந்த நிலம் மாறணும், ஜெபிங்க, உங்களுக்காக ஜெபிங்க. நம்ம சர்ச்சில் எத்தனை பேர் இருக்க கூடாத இடத்துல இருக்கிறாங்க? கர்த்தர் மாற்றுகிறார். எஸ் லார்ட், எவ்வளவு அருமையான வார்த்தை, எவ்வளவு நல்ல வெளிப்பாடு. ஆண்டவரே, ஆண்டவரே, எத்தனை பேர் பணம் கிடைச்சா சந்தோஷப்படுவாங்க, எனக்கு வெளிப்பாடு கிடைச்சாலே என் உள்ளம் பூரிக்குது. எவ்வளவு அருமையாய் பேசுறீங்க டாடி. தகப்பனே, இருக்கிற இடம் சரியில்லை, இருக்கிற இடத்துல இருந்து எங்க ஜனங்களை விடுவீங்க. அந்த வார்த்தையை நான் சபைக்கு சொல்றேன். எனக்கு சித்தம் உண்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சொஸ்தமாக. அந்த இடத்துல இருக்காத, நீ இருக்காத, நீ இருக்காத. கர்த்தர் விரும்புறாரு, நீங்க இருக்க கூடாது. அந்த இடத்துல இருக்க கூடாது, அந்த இடத்துல இருக்க கூடாது, அந்த இடத்துல இருக்க கூடாது. ஆண்டவரே, ஜெபிங்க. உங்க வீட்டுல ஒருத்தர், ஆண்டவரே, இப்போ உங்க மகன் எங்க, உங்க மகன் எங்க? ஆண்டவரே, எந்த விசுவாசியும் தவறான இடத்துல இருக்க கூடாது. அந்த குஷ்டரோகத்தை தொடுங்க டாடி. துன்மார்க்குண்ட இடத்துல இருக்க கூடாது. அசுத்தமான இடத்துல ஜெபிங்க. உங்க மகளுக்காக, உங்க வீட்டுக்காக ஜெபிங்க. சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஒருத்தரும் ஆண்டவரே இருக்க கூடாத ஒரு இடத்துல இருந்துட கூடாதப்பா. இருக்கக்கூடாத ஒரு இடத்துல இருந்துடக்கூடாது, இருக்கக்கூடாத ஒரு இடத்துல இருந்துடக்கூடாது. திரும்ப கடவுளோடு இணைக்கப்படணும்.
டாடி. நாங்க அநேகருக்கு தூரமா இருக்கிறவங்க, இருக்கக்கூடாத இடத்துல இருக்கிறவங்க, தீட்டுள்ள பேர்ல இருக்கிறவங்க, அவங்களும் சுகமாகணும். அதுக்கு நாங்க காரணமா இருக்க நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல வார்த்தைக்காக நன்றி. கர்த்தர் இந்த வார்த்தை நீங்க தான் கொடுத்தீங்க சொல்லி என் உள்ள சொல்லுது டாடி. எவ்வளவு அருமையா பேசுறீங்க. உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. God bless you. Amen.